Hello friends, welcome to Tamalax. So இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போறோம்னா learn C programming. அதாவது C programming language எப்படி லேர்ன் பண்றது அதோட கம்ப்ளீட் டியூட்டோரியல் தான். படிச்சா என்ன யூஸ், ஏன் படிக்கணும், எப்படி படிக்கணும், அந்த மாதிரி இருக்க எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் லெட்ஸ் லேர்ன் C programming. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா அப்சல்யூட் பிகினர்ஸ், அதாவது எதுவுமே தெரியாதவங்க இல்லாட்டி கொஞ்சம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அப்சல்யூட் பிகினர்ஸ். இது வரைக்கும் ப்ரோக்ராமிங்னாலே என்னன்னு தெரியல, சி ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரியல, லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டர்மீடியட், அதாவது கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாம அந்த மாதிரி இருக்க பீப்புளுக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோஸை பார்த்து அவங்களோட நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நாலேஜை வளர்த்துக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழைய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது சி இஸ் அ ஓல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏன் படிக்கணும் அப்படின்னா, அது அவுடேட்டடா இருந்தாலும் இப்ப இருக்க கரண்ட்ல இருக்க எல்லா நியூ மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்குமே சியோட கான்செப்டை தான் யூஸ் பண்றாங்க. நீங்க ஜாவா படிக்கணும்னாலோ பிஹெச்பி படிக்கணும்னாலோ டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா C++ பேஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ சி படிக்காம மற்ற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும். சி படிச்சுட்டு போனா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம சி படிக்கலாம். அதாவது அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங், இன்னைக்கு இருக்க மாடர்ன் அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங்லாம் நிறையா C++ கான்செப்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம சி ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக படிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சி ப்ரோக்ராமிங் படிக்கணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, வாட் யூ நீட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சமாச்சு இருக்கணும். எவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்தாலுமே கத்துக்கிறவங்களுக்கு கத்துக்கிறோம் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டினா வேஸ்ட், சுத்தமா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தும் வேஸ்ட் தான். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாம, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஏதாச்சும் கவர் பண்ணுவோம். ஸோ அந்த பேசிக்லயே உங்களுக்கு வீக் ஆயிடுச்சுன்னா அடுத்து போக போக நிறைய இது புரியாது. ஸோ மெயினா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வேற என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் இல்லாட்டி ஒரு லேப்டாப் ஏதாச்சும் வேணும். ரொம்ப அட்வான்ஸ்டு லேப்டாப்போ கம்ப்யூட்டர் தான் வேணுமான்னு கேட்டால் இல்லை. சும்மா ஒரு பேசிக் கம்ப்யூட்டரோ பேசிக் லேப்டாப்போ எது இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் கற்றுக்கலாம். வேற என்ன தேவைன்னா இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டோட ஹெல்ப் கொஞ்சம் தேவை, ரொம்ப ரொம்ப தேவையில்லை. இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் பார்க்க, ப்ளஸ் அப்பப்போ நம்மளுக்கு தெரியாத டவுட்ஸை ரெஃபர் பண்ண, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் தேவை, இன்டர்நெட் மெயினாக தேவை. ஓகே, இது ரெண்டும் இருந்தா போதும், நம்ம சி ப்ரோக்ராமிங் கத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு செட்டப் ரெடி பண்ணணும். செட்டப்னா என்னன்னா, இப்போ இதை கத்துக்கணும்னு சொல்லியாச்சு, இது கத்துக்கணும்னா நம்மளுக்கு என்ன மாதிரி திங்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைன்னா டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்ற ஒன்று தேவை. டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் கத்துக்க போறோம். இந்த ப்ரோக்ராமிங் எல்லாம் எதுலயாச்சும் போய் நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணி தான் அதை நம்ம கோடிங்கை மாற்றும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்றோம்ல, அதை தான் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டைப் பண்றதுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் நம்மளுக்கு தேவை. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைன்னா கம்பைலர் தேவை. கம்பைலர் அப்படின்னா மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிகினர் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சிம்பிளா சொல்றேன், நம்ம டைப் பண்ற கோட கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கணும். அதாவது நம்ம எப்படியே டைப் பண்ணுவோம்னா இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவோம் ஏதாச்சும், இல்லாட்டி நம்பர்ஸ் 1 2 3 இந்த மாதிரிலாம் டைப் பண்ணுவோம். பட் கம்ப்யூட்டருக்கு புரியாத, கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கணும். அதாவது நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர்ல டைப் பண்ற கோட கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கணும். அதே மாதிரி புரிஞ்சு கம்ப்யூட்டர் ஒரு வேலையை ப்ராசஸ் பண்ணதுன்னா கம்ப்யூட்டர் என்ன நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்குதோ அந்த அவுட்புட்டை மறுபடியும் நம்மளுக்கு புரியுற மாதிரி மாத்தி கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கும் கம்ப்யூட்டருக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லலாம், அதை தான் சிம்பிளா கம்பைலர்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து ரொம்ப புக்கில் இல்லை டெக்னிக்கல் டேர்ம்ஸாக சொல்லாமல் நார்மல் பீப்புளுக்கு புரியணும் அப்படின்றக்காக நான் சொல்கிறேன். ஸோ மெயினாக நம்மளுக்கு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை, நம்ம டைப் பண்ண கோட. அடுத்து நம்ம டைப் பண்ண கோட கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறதுக்காக கம்பைலர் தேவை. இது ரெண்டுமே தனித்தனியாக ஏற்றுறதுக்கு பதிலாக இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே அப்ளிகேஷனில் இருக்கு. அதை தான் ஐடின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த ஐடிக்குள்ள நான் சொன்ன ரெண்டுமே இருக்கு. பார்த்த டெக்ஸ்ட் எடிட்டர், கம்பைலர், இது ரெண்டுமே சேர்த்து இந்த ஒரு ஐடிக்குள்ள இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐடியை மட்டும் ஏற்றி இந்த ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம இந்த டுட்டோரியலுக்கு நம்ம என்ன ஐடி யூஸ் பண்ண போறோம்னா டேவ் C++ அப்படின்ற ஒரு ஐடி இருக்கு. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ல டெக்ஸ்ட் எடிட்டரும் இருக்கு, கம்பைலரும் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இந்த டுட்டோரியல்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். ஓகே, தியரி பார்ட் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பேசிக்கா பார்த்தாச்சு. நம்ம இப்போ கோடிங் பார்ட்டுக்கு போகலாம் லைட்டா.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் கம்பைலர் தேவை, அது ரெண்டும் சேர்த்து ஒரே ஐடியில் இருக்குது, அந்த ஐடி டேவ் C++. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க. ப்ரௌசர் போயிட்டு சிம்பிளா dev C++ அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ சிம்பிளா நான் எதுவுமே காம்ப்ளெக்ஸா டைப் பண்ணல, dev C++ டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் dev C++ டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த லிங்க் ஓப்பன் பண்றேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ டேரக்டா இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர் தான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ சிம்பிளா இதை ரைட் கிளிக் பண்ணி அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதோட சைஸ் காட்டுது 48 MB தான், வெறும் 48 MB தான். ஸோ சைஸ் வந்து ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ரொம்ப சின்ன சைஸ் தான். ஸோ ஏதுனதுக்கு அப்புறம் அந்த சாஃப்ட்வேரை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. இந்த மாதிரி கேட்கும், ஜஸ்ட் எஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி லோட் ஆகும். 100% ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ லோட் ஆகி முடிச்சோடனே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி கேட்கும். அதாவது அதுக்கு முன்னாடி நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும், எந்த லாங்குவேஜ்ன்ட்டு. ஸோ ஜஸ்ட் இங்கிலீஷ் அப்படியே இருக்குது, டேரெக்டாக அது இங்கிலீஷே நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கேட்கும், ஐ அக்ரி இந்த மாதிரி கொடுத்துருங்க. அகெயின் நெக்ஸ்ட். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணேன்னு கேட்கும். ஸோ நான் C டிரைவ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இன்ஸ்டால் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை ஏற்றுறீங்கன்னா இன்ஸ்டால் பட்டன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இந்த ப்ரோக்ராமை, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா கேன்சல் கொடுக்குறேன். எஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணாட்டினா நீங்கள் இன்ஸ்டால் பட்டன் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா ஜஸ்ட் உங்களோட ஸ்டார்ட் மெனு போயிட்டு dev அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ லோட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டும் சிம்பிளா. அப்படி இல்லாட்டினா ஜஸ்ட் கிளிக் பண்ணா ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணதில் இந்த இடத்துல காட்டும் dev C++ அப்படின்னு காட்டும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டா அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிரும். இந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேரை ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் நியூ ஃபோல்டர், அதில் வந்து C ப்ரோக்ராம் நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த ஃபோல்டர் வேணால் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம அதாவது நம்ம கிரியேட் பண்ணுற ஃபைல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துட்டு ஃபைல் நியூ ப்ராஜெக்ட், அதாவது புதுசாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்தோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ என்ன ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு சியா C++ஆன்னு கேட்கும். ஸோ நம்ம இந்த டுட்டோரியலில் ஃபுல்லாக C தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் C கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாச்சும் நீங்கள் டைட்டில் கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ப்ராஜெக்ட் 1 அப்படியே இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் வேறு நேம் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணேன்னு சொல்லி கேட்கும். நான் இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் நான் வந்து C ப்ரோக்ராம்னு ஒரு ஃபோல்டர் இப்போ கிரியேட் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இந்த இடத்துல சேவ் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான். சேவ் கொடுத்துட்றேன். எனக்கு இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபோல்டரில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம். சிம்பிளாக நம்மளோட ஃபைல் சேவ் ஆகிறதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 4-5 லைன் கோடிங் வந்திருக்கு. இது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா வர டிஃபால்ட் கோடு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அழிச்சிடலாம். டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எம்டியாக இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஓகே, இப்போ நம்ம C ப்ரோக்ராமிங் கோடிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பேசிக் டெஃபினிஷன்ஸ் லைட்டாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னோட நோட்பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னா நம்மளுக்கு மேஜராக 3 செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஹெடர் செக்ஷன், ஒன்று வந்து பாடி செக்ஷன், இன்னொன்று வந்து ப்ரோக்ராம் என் பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணிட்டு என் பண்ணுறது. இந்த 3 செக்ஷனையும் கொஞ்சம் பேசிக்காக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இதை லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் புரிஞ்சிடும். அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான் வரும்.
ஸோ ஜஸ்ட் இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 1 வந்து ஹெட்டர் ஃபைல்ஸ். ஸோ இந்த ஹெட்டர் ஃபைல்ன்ற வேர்டை இனிமேல் நீங்கள் கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க. இந்த ஹெட்டர் ஃபைல்னா என்ன, இதை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதில் லைப்ரரி ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும். அது என்ன லைப்ரரி ஃபைல் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 லைன் ஆஃப் கோடை டைப் பண்ணிட்டு ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருவாங்க. அந்த சேவ் பண்ணதை தான் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்கும் லைப்ரரிக்கு. அந்த பேரை யூஸ் பண்ணி அந்த லைன்ஸ் ஆஃப் கோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. சிம்பிளானா இந்த இடத்துல நான் ஒரு இடத்துல 100 லைன் ஆஃப் கோடு எழுதியிருக்கேன். அதுக்கு வந்து லைப்ரரி 1 அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து லைப்ரரி 1ல இருக்க அந்த 100 லைன் ஆஃப் கோடை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா லைப்ரரி 1 அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஏன் இந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நிறைய இதை உட்காந்து ஃபர்ஸ்ட்லேருந்து டைப் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் கிரியேட் பண்ணும்போது புதுசாக கற்றுக்கணும் அப்படின்ற வரவங்களுக்கு அவங்க உட்காந்து எல்லா வேலையும் பார்க்கக்கூடாது, அவங்க வந்து சிம்பிளாக டைப் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்றக்காக லைப்ரரி ஃபைல்ஸை ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணும்போதே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம எப்பயுமே நம்மளுக்கு தேவையான லைப்ரரி ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஒரு சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே இந்த லைப்ரரி ஃபைலை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, சி ப்ரோக்ராமில் வந்து ஒரு லைப்ரரி ஃபைல் யூஸ் பண்ண போகிறேன், அதாவது ஒரு ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஹேஷ் இன்க்ளூடுக்கு அதான் அர்த்தம். இந்த இடத்துல கிரீன் கலரில் stdio.h அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் stdio.h அப்படின்ற லைப்ரரியை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து காமனாக லைப்ரரி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு ஹேஷ் இன்க்ளூடுன்றது அர்த்தம். stdio.hனா லைப்ரரி யூஸ் பண்ண போகிறேன், என்ன லைப்ரரி யூஸ் பண்ண போகிறேன்னு நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லணும். ஸோ லைப்ரரி யூஸ் பண்ண போகிறேன், stdio.h அந்த லைப்ரரி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது. ஸோ இந்த லைனை கொடுத்தேன்னா இந்த லைப்ரரியில் உள்ள எல்லா கோடையும் நான் அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு stdio.hல தான் எனக்கு வந்து பிரிண்ட், ஸ்கேன் இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த லைப்ரரி ஃபைலில் நான் இன்க்ளூட் பண்ணனா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒன்றுமே தெரியாதவங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொல்கிற நிறைய விஷயங்கள் புரியாது, ஸோ எடுத்தோடனே புரிஞ்சிடாது. வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்க, ஃபைனலி உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும், புரிஞ்சிடும். ஏன்னா டக்குன்னு எடுத்தோடனே எல்லாருக்கும் புரியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியும். இப்போதைக்கு சிம்பிளாக இது வந்து லைப்ரரி ஃபைலை யூஸ் பண்ணால் அந்த லைப்ரரியில் இருக்க ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதுதான் பார்ட் 1. அதாவது எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் பார்ட் 1 இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பார்ட் 2ன்னு சொல்லலாம், நம்மளோட பாடி. ஸோ சிம்பிளாக ஒரு ஹியூமன் பாடியை வச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஹெட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட தலை மாதிரி. இது வந்து நம்மளோட பாடி மாதிரி, இது வந்து நம்மளோட கால் மாதிரி. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இப்போ ப்ரோக்ராமில் நம்ம பாடிக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் அதாவது கோட் எல்லாத்தையும் எங்கே எழுதுவாங்கன்னா பாடி ஆஃப் த ப்ரோக்ராமில் தான் கோடிங் எல்லாம் டைப் பண்ணுவாங்க. ஸோ எது பாடி அப்படின்றத நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு கீவேர்ட் இருக்கு, மெயின் அப்படின்ற கீவேர்ட். ஸோ இந்த மெயின்ற கீவேர்டு எங்கெல்லாம் நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு பாடி தான் இருக்க முடியும். ஸோ அதனால இந்த மெயினை ஒரு வாட்டி தான் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெயின் அப்படின்ற வேர்டை நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ரோக்ராமோட பாடி ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து நம்மளோட கோடிங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக ஒர்க் ஆகும். ஸோ நம்மளோட பாடி இப்படி தான் இருக்கும். ஃபைனலாக சிம்பிளாக என்னன்னா நம்ம ப்ரோக்ராமை முடிக்கணும். ஏன்னா ப்ரோக்ராமை ஆரம்பிச்சிருக்கோம், இந்த இடத்துல நடுவில் கோடு எழுதியிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராமில் ஏதாச்சும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா அந்த ஆன்சரை டிஸ்பிளே பண்ணணும், அதாவது நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பர் ஆட் பண்ணோம்னா அதோட அவுட்புட்டை நம்ம பார்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமை எண்ட் பண்ணணும், அதாவது ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராமை எண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிளாக பேசிக்காக நடக்கும். ஸோ ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறோம், நடுவில் பாடியில் போய் கோடு எழுதுறோம், ஃபைனலாக ப்ரோக்ராமை எண்ட் பண்ணுறோம். இது வந்து இப்படி தான் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்லாம் கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சி ப்ரோக்ராம் இருக்கும், சிம்பிளாக இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் இந்த இடத்துல டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். எத்தனை லைன்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 லைன் தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹெட்டர் ஃபைல் கொடுத்துருக்கேன், ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்ற லைப்ரரி, அதாவது லைப்ரரி யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு stdio.h அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்ண போகிறேன்.
இந்த லைப்ரரி எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்க யூஸ் ஆகும். அதாவது வேல்யூவை டிஸ்பிளே பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை நீங்கள் அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த லைப்ரரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. செகண்ட் லைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்ட் மெயின், அதாவது என்னோட ப்ரோக்ராமோட பாடியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் மெயின்னா இந்த இடத்துல தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு. உள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன்னா printf அப்படின்ற ஒரு கீவேர்டு கொடுத்துருக்கேன். printfனா கீவேர்டு. இந்த கீவேர்டு எங்கேருந்து வருதுன்னா இந்த லைப்ரரி ஃபைல்லேருந்து வருது. ஸோ இந்த லைனை நீங்கள் கொடுக்கலாட்டினா இந்த printf யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த லைனை நான் கொடுத்தனால printf யூஸ் பண்ணிக்கலாம். printfக்கு என்ன அர்த்தம்னா printfக்குள்ள எந்த இதெல்லாம் நான் கொடுக்குறேனோ அது வந்து என்னோட அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ அதான் printfோட மீனிங். அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். அதாவது டபுள் கோட்ஸில் கொடுத்தா மட்டும்தான் அதை டிஸ்பிளே பண்ணணும்னு கம்ப்யூட்டருக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா லைனை டெர்மினேட் பண்ணியிருக்கேன். செமிகோலன் கொடுத்து டெர்மினேட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த லைன் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த இது. ஃபைனலாக என்ன பண்ணுறோம்னா ரிட்டர்ன் பண்ணுறோம் இந்த வேல்யூவை. ஸோ இந்த இடத்துல நான் இன்ட்டுன்னு கீவேர்டு கொடுத்துருக்கேன். இன்ட்டுன்ற கீவேர்டு கொடுத்தா கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணணும். இன்ட்டுனா ஒரு இன்டீஜர், ஸோ அதனால 0வை ரிட்டர்ன் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இப்பயுமே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது, பட் சிம்பிளாக இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் நம்மளோட சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட கோடு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிடுச்சு. ஹேஷ் இன்க்ளூட் stdi வாட்ச் இன்ட் மெயின் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுறேன். நம்ம ப்ரோக்ராமுக்கு ஒரு நேம் கேட்கும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா FIRST ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்து சி ப்ரோக்ராம்னால என்ன நேம் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துட்டு டாட் சி அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்குது. ஓகே, இப்போ ப்ரோக்ராம் வந்து சேவ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டைப் பண்ணியிருக்க ப்ரோக்ராமில் எரர் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்னா இந்த இடத்துல எக்ஸிக்யூட் போயிட்டு கம்பைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி F9 ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்னா நம்ம டைப் பண்ண கோடை வந்து இந்த இடத்துல ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம டைப் பண்ணது கரெக்டாக டைப் பண்ணியிருக்கோமா, ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டுருக்கோமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எரரே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ எரர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ரன் பண்ணலாம். எரர் 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸிக்யூட் போயிட்டு ரன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணால் ரன் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது ஒரு விண்டோ, இந்த விண்டோவில் தான் நம்மளுக்கு எப்பயுமே அவுட்புட் வரும். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகலை. வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகிருக்கு. அது என்னன்னா என்னோட ஆன்டிவைரஸ் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு அக்சஸ் பெர்மிஷன் பிளாக் பண்ணுது. ஸோ அதனால எனக்கு என்ன வருதுன்னா அக்சஸ் டினைடு அந்த மாதிரி வருது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்களோட அவுட்புட் வரும். ஜஸ்ட் இதை நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்மளோட ஒர்க்கிங்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம், அப்போதான் நம்மளுக்கு புரியும். இப்போதைக்கு நம்ம இந்த 4 லைன் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இதுலேயே நிறையா கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும் சில பேருக்கு. ஸோ மெயினாக இப்போ சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. பட் கொஞ்சம் தியரி பார்த்துட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் மேபி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள்னா என்ன அப்படின்றது தான் ரொம்ப பேசிக் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும். ஃபஸ்ட்டு டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ சியில் வந்து டேட்டா டைப் முதல்ல காமனாகவே டேட்டா டைப்னா என்னன்னா நம்ம டைப் பண்ண போகிற கோடிங்கில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். அதாவது என்னன்னா நம்பர் யூஸ் பண்ணுவோம். அதாவது 1 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸ், கேரக்டர்ஸ் A to Z ABCD இந்த மாதிரி எந்த கேரக்டர் வேணால் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்குனா கேரக்டர்னா ஒரே ஒரு லெட்டரு, ஸ்ட்ரிங்குனா நிறையா லெட்டர்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஃப்ளோட் இந்த மாதிரி 1.5 2.5 1.8 0.2 இந்த மாதிரிலாம் டாட் வச்சு வருது ஃப்ளோட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, இது எல்லாத்தையும் தான் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் என்ன டேட்டா டைப்னு சொல்லுவாங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் அதாவது சிங்கிளாக தான் வரதெல்லாம் கேரக்டர்னு சொல்லுவாங்க டேட்டா டைப். இந்த மாதிரி மோர் தென் 1 கேரக்டர் வந்தால் அதை ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த மாதிரி டாட் இந்த மாதிரிலாம் வச்சு வந்தா ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா டேட்டா டைப்ஸ். இந்த டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கோடு எழுதுவோம். நம்ம டைப் பண்ணுற கோடு எல்லாமே இதில் ஏதாச்சும் ஒரு டேட்டா டைப்லாம் வந்துடும்.
பட் இன்னும் அட்வான்ஸ்டா நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பட் நம்ம இப்போ ரொம்ப பேசிக்கா தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சிம்பிளா இன்டீஜர், இன்ட், கேர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட் இதெல்லாம் டேட்டா டைப். இதுல இப்பெல்லாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இன்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இன்டீஜர் டேட்டா டைப்னு அர்த்தம். ஸோ இன்ட் கீவேர்டில் நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். 0, 1, 2, 3 அந்த மாதிரி 0லேருந்து 9 இருக்க எந்த நம்பர் வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேர் அப்படின்ற கீவேர்டு கொடுத்தனா என்னால் அதில் லெட்டர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரி லெட்டர்ஸ் ஸ்டோர் பண்ணால் அதை நான் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ரூல். ஸோ சில இடத்துல ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் தேர்டு அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் அதே மாதிரி டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். நம்பர் வந்து நம்ம எதுலையுமே கொடுக்க தேவையில்ல, சிம்பிளா கொடுத்துக்கலாம். ஸோ இதான் டேட்டா டைப்ஸ். இப்போ வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். அதை தான் சிம்பிளா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி தான் சிம்பிளா நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் வேரியபிள்ஸ்னா ஸோ இப்படிதான் இருக்கும் வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து பிளாக் கலர்ல ஃபர்ஸ்ட் இருக்கு இன்ட் அப்படின்றது கீவேர்டு. அந்த கீவேர்டு என்ன சொல்லுதுன்னா நான் வந்து இன்டீஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லுது. ஸோ செகண்ட் லைன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா கேர் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்ண போறேன். தேர்ட் என்னன்னா ஃப்ளோட்னு கொடுத்துருக்கேன், அதாவது ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஸோ இன்டீஜர்ன்ற டேட்டா டைப் யூஸ் பண்றேன், அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன் ஏ அப்படின்ட்டு. இதுல வந்து ஏ தான் வேரியபிள் நேம். இந்த ஏல என்ன பண்றேன்னா நான் 10 ஸ்டோர் பண்றேன். ஸோ ஏன் இதுல 10 ஸ்டோர் பண்றேன்னா இது வந்து ஒரு இன்டீஜர். இன்ட்ன்ற கீவேர்டு கொடுத்து நான் ஏ கொடுத்துருக்கேன் ஸ்பேஸ் விட். அப்போ இது வந்து ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள்ல இன்டீஜரை ஸ்டோர் பண்ணலாம். அந்த இன்டீஜர் என்னன்னா 10. இந்த இடத்துல 10 தான் இருக்கணும்னு இல்லை, நம்பர்ஸ் என்ன வேணா இருக்கலாம். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இல்ல 25 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா ஒரு நம்பர் தான் இருக்க முடியும், ஏன்னா அது இன்டீஜர். செகண்ட் ஒன் நான் என்ன பண்ணிருக்கேன்னா கேர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த கேர் அப்படின்னா என்னன்னா கேரக்டர் டேட்டா டைப். அதுல நம்ம என்னதான் ஸ்டோர் பண்ணணும்னா கேரக்டர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ என்னோட வேரியபிள் நேம் வந்து _s, அதான் என்னோட வேரியபிள் நேம். அதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஏவை ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேர்லாம் யூஸ் பண்ணா சிங்கிள் கோட்ஸ் இல்லாட்டி டபுள் கோட்ஸ் போடணும். இந்த இடத்துல ஏ தான் இருக்கணுமா அப்படின்லாம் கேட்டா இல்லை, எந்த லெட்டர் வேணா இருக்கலாம், ஆனா சிங்கிள் லெட்டர் இருக்கணும். எஃப் போடலாம், இ போடலாம், யூ போடலாம், இ போடலாம், இந்த மாதிரி எது வேணா போடலாம், அது உங்களோட இஷ்டம். அண்ட் ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வேரியபிள் நேம் என்ன வச்சிருக்கேன்னா S1 அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ அதில் வேல்யூ என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா 1.5 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக ஒர்க் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த வேரியபிள் பார்த்தோம்னா ஒவ்வொரு லைன்லையும் நான் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஸ்மால் ஏ கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல _s கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல S1 கொடுத்துருக்கேன். இது ஏன் இப்படி கொடுத்துருக்கேன்னா வேரியபிளுக்கு எந்த நேம் வேணா நம்மளால வைக்க முடியாது. ஒரு வேரியபிள்னா அது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சம் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ப்ரோக்ராம் கண்டுபிடிச்சவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அந்த ரூல்ஸ் படி தான் அந்த பேர் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சம் ஆஃப் த வேரியபிள்ஸ். இங்க எப்படி கொடுத்துருக்கேன்னா ஒரு வேரியபிள் நேம் எப்படி ஆரம்பிக்கணும்னா ஒரு வேரியபிள் நேம் கண்டிப்பா ஒரு லெட்டர்ல தான் ஆரம்பிக்கணும், அப்படி இல்லாட்டி _ சிம்பிள் வச்சு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றது ரூல். ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா வேரியபிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஏன்றது ஒரு லெட்டர், _ அப்படின்றது ஸ்பெஷல் கேரக்டர், எஸ்ன்றது ஒரு லெட்டர். ஒன்னு ஆரம்பிச்சா லெட்டர்ல ஆரம்பிக்கணும், இல்லாட்டி _ ஆரம்பிக்கணும் அப்படின்றது ரூல். ஸோ அதனால நான் அப்படி பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அப்புறம் 1ன்ற நம்பர் யூஸ் பண்ணிருக்கேன். இது கரெக்ட். இதே இது 1ல ஸ்டார்ட் பண்ணிட்டு எஸ் அப்படின்னு நான் நேம் கொடுத்தேன்னா அது தப்பு. ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ நம்பர், லெட்டர் இந்த மாதிரி நீ என்ன வேணா ஆட் பண்ணிக்கலாம். அதை தான் அவங்க சொல்ல வராங்க, செகண்ட் ரூல். நெக்ஸ்ட் அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ் ஆர் டிஸ்டிங் ஃப்ரம் லோவர் கேஸ் கேரக்டர். இது ஒன் ஆஃப் த ரூல். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் S1 கொடுத்தா அது ஒரு வேரியபிள். அதே மாதிரி இந்த இடத்துல போயிட்டு நான் கேபிட்டல் S1 கொடுத்தேன்னா அது வேற ஒரு வேரியபிள். இது ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஷியேட் கேஸ் சென்சிட்டிவ். ஸ்மால் லெட்டர் எஸ்ல ஒன்று கொடுத்தா அதுக்கு ஒரு மீனிங், கேபிட்டல் லெட்டர் எஸ் கொடுத்தா அதுக்கு வேற மீனிங் அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அந்த மாதிரி. ஃபைனலா யூ கேனாட் யூஸ் அ C ரிசர்வ்டு வேர்ட் அஸ் அ வேரியபிள் நேம்.
அதுக்கு என்ன அர்த்தம்னா கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ கீவேர்டை கொண்டு போய் நம்ம வேரியபிள் நேமா யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் அப்படின்றது கீவேர்டு. அந்த கீவேர்டு என்ன சொல்லுதுன்னா நம்ம இன்டீஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல இன்ட்ன்றது கீவேர்டு. நான் இந்த இடத்துல போயிட்டு சிம்பிளா இன்ட் இங்க டைப் பண்றேன்னா அப்ப என்ன ஆயிரும்னா வேரியபிள் நேமுக்கு நான் வந்து கீவேர்டை யூஸ் பண்றேன். அப்ப என்னன்னா அது தப்பு. நீங்க வந்து வேரியபிள் நேமுக்கு கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதான் அந்த ரூல்ல சொல்றாங்க. ஸோ சிம்பிள். ஸோ வேரியபிள்னா என்னன்னு தெரியுதா? ஒரு வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ற ஒரு ரெஃபரன்ஸ் நேம் மாதிரி. அந்த நேம் எப்படி இருக்கணும்னா லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்பர் வேணும்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம். மெயினா கேஸ் சென்சிட்டிவ். ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தா ஸ்மால் லெட்டர் ஒரு மாதிரி எடுக்கும், கேப்ஸ் லெட்டர்ல கொடுத்தா கேப்ஸ் லெட்டர் ஒரு மாதிரி எடுக்கும். ரெண்டுமே டிஃபரெண்ட். ஃபைனலா கீவேர்டை ஃபுல்லா நம்ம வேரியபிள் நேமா கொடுக்க கூடாது. இப்படின்றதுலாம் சம் ரூல்ஸ். ஸோ இவ்வளவுதான் வேரியபிள் ரூல்ஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டா இந்த டேட்டா டைப்பும் வேரியபிளும் இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ எந்த ப்ரோக்ராமா எடுத்தாலுமே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ப்ரோக்ராம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நீங்க வேரியபிள் டேட்டா டைப் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலா இங்க எதுவுமே இல்லை. இங்க என்ன பண்ணிருக்கோம்னா இதுல இந்த ப்ரோக்ராம்ல நம்ம எதுவுமே பண்ணல. இதோட அவுட்புட் என்ன வரும்னா அவுட்புட் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு ஹாய் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் இதோட அவுட்புட். அதாவது இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ள நான் என்ன கொடுத்துருக்கேனோ அது வந்து எனக்கு அவுட்புட்டா பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல நான் போயிட்டு இதை எரேஸ் பண்ணிட்டு தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும்னா எனக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்ல நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல தமிழ் ஹேக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கண்ட்ரோல் சி, இந்த இடத்துல கண்ட்ரோல் வி, எனக்கு வந்து அவுட்புட்ல வந்து தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ சிம்பிளா இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல தமிழ் ஹேக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு என்ன டேட்டா டைப் கேட்டகரியில வரும்? கேரக்டர்லயும் வரும். பட் ஆனா இது வந்து நம்ம லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கனால கேரக்டர்ல வரலாம். பட் ஆனா நம்ம மோர் தென் ஒன் லெட்டர் யூஸ் பண்ணிருக்கனால ஸ்ட்ரிங்ல வரும். ஸோ கண்டிப்பா மினிமம் ஏதாச்சும் ஒரு டேட்டா டைப்போ இல்லை வேரியபிளோ எல்லா ப்ரோக்ராம்லயும் கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்படிதான் வேரியபிள் டேட்டா டைப்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஓரளவுக்கு சின்ன சின்ன பேசிக்ஸ் லைட்டா பார்த்துருக்கோம். பட் இதை வச்சு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் சொல்லலாமா? சொல்லலாம். ஜஸ்ட் நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ரெடி பண்ணிருக்கேன், அதை பார்க்கலாம். 2 நம்பரை ஆட் பண்றது சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 2 நம்பரை ஆட் பண்றேன். ஆட் பண்ண நம்பரை நான் என்ன பண்ணணும்னா டிஸ்பிளே பண்ண வைக்கணும். டிஸ்பிளே பண்ண வைக்கணும்னா printfன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். printfன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும்னா stdio.h அப்படின்ற லைப்ரரி ஃபைலை யூஸ் பண்ணணும். ஸோ printf யூஸ் பண்றதுனால நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் உடனே லைப்ரரி ஃபைலை நான் உள்ள கொடுத்துட்டேன். அடுத்து நான் என்ன பண்றேன்னா என்னோட மெயின் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்றேன், int main அப்படின்ட்டு. உள்ள நான் என்ன பண்றேன்னா 2 நம்பரை ஆட் பண்ண போறேன். ஸோ அந்த நம்பரை ஒவ்வொரு இடத்துல ஸ்டோர் பண்றேன். இன்டீஜர் டேட்டா டைப்னு கொடுத்தாதான் நம்மளால நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இன்ட்னு போட்டு ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள், இந்த இடத்துல இன்ட்ன்றது டேட்டா டைப், ஏன்றது வேரியபிள், ஒன்னுன்றது வேல்யூ. ஸோ இன்ட் ஏ ஈக்குவல் டு 1, ஏல 1 ஸ்டோர் பண்றேன். கமா, அதாவது 1க்கு அப்புறம் 1 அந்த மாதிரிலாம் கொடுத்தா நம்ம கமா போட்டு கொடுத்துக்கலாம். கமா பி ஈக்குவல் டு 2. ஸோ ஏல 1 ஸ்டோர் பண்றேன், பில 2 ஸ்டோர் பண்றேன். கமா சியை எம்டியா விட்டுறேன். ஏன்னா சில தான் இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ லைன் முடிஞ்சுன்னா அந்த இடத்துல நம்ம செமிகோலன் போடணும், அதை மறந்துடாதீங்க கோடுல எப்பயுமே. அடுத்த லைன்ல என்ன பண்ணிருக்கேன்னா சிக்கு வேல்யூ கொடுக்குறேன். சிக்கு என்ன வேல்யூனா சில ஏ பிளஸ் பி, அதாவது ஏயோட வேல்யூ பிளஸ் சிம்பிள், பியோட வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். அதை எதுல ஸ்டோர் பண்றோம்? சில ஸ்டோர் பண்றோம். அண்ட் ஃபைனலா printf யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேல்யூவா அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி டபுள் கோட்ஸ்ல சம் வேல்யூ கொடுத்துருக்கேன். என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், சம் ஆஃப் ஏ அண்ட் பி. அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சம் பண்ணியிருக்கோம். அப்ப சம் ஆஃப் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு, அதாவது டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுக்குறேன்னா அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அடுத்து என்ன பண்ணிருக்கேன்னா %d அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் \n அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்றத நான் சொல்றேன். சிம்பிளா அந்த \n கூட எடுத்துடலாம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா %d ஒண்ணு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் வந்து சியை டைரக்டா பிரிண்ட் பண்ண போறது இல்ல, சில ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணதும்.
இப்போ இந்த இடத்துல நம்ம பர்சன்டேஜ் டி கொடுக்கலனா என்ன ஆகும்னா சீனே பிரிண்ட் ஆகும் அவுட்புட்ல. ஆனா நம்மளுக்கு என்ன தேவை, சில ஸ்டோர் ஆயிருக்கு இதோட அடிஷன் வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை பிரிண்ட் பண்ண வைக்கணும். அதுக்காக தான் பர்சன்டேஜ் டி போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு அவுட்புட் என்ன வரும்னா, அவுட்புட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் ஏல 1 இருக்கு, பில 2 இருக்கு, 2 ஆட் பண்ணா 3. த்ரீன்றது சில ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த இடத்துல நம்ம சியை பிரிண்ட் பண்றோம். அப்போ sum of a and b equal to, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படியே பிரிண்ட் ஆகும்னா டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோம் sum of a and b equal to அப்படின்ட்டு. இந்த இடத்துல சின்னு பிரிண்ட் ஆயிரும் டைரக்டா இந்த பர்சன்டேஜ் டி கொடுக்காட்டினா. ஆனா நம்ம பர்சன்டேஜ் டின்னு கொடுத்தா என்ன ஆகும்னா சி பிரிண்ட் ஆகக்கூடாது, சில உள்ள வேல்யூ பிரிண்ட் ஆகும்னு சொல்லும். அப்ப என்ன பண்ணும்னா இந்த இடத்துல 3 அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, இது ரெண்டையும் ஆட் பண்ணி சில வச்சிருக்கோம். சியோட வேல்யூவை பிரிண்ட் பண்றோம். அதான் sum of a and b equal to 3 அப்படின்னு இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் வரும். இந்த மாதிரி தான் பேசிக்கா சிம்பிளா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இன்ட் யூஸ் பண்ணிருக்கனால நம்ம ப்ரோக்ராமை எண்ட் பண்றதுக்காக ரிட்டர்ன் 0 கொடுத்து டெர்மினேட் பண்றோம். இப்போ இதை நான் எடிட் பண்றேன் அப்படின்னா சிம்பிளா இந்த லைனையே அழிச்சிடுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே அழிச்சிடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் சீன்ட்டு. இப்போ என்ன ஆகும்னா டைரக்டா எனக்கு அவுட்புட்ல சி மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ டைரக்டா நீங்க சியை கால் பண்ணீங்கன்னா 3 பிரிண்ட் ஆகும். சம் டெக்ஸ்டோட வரணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மெத்தடை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் பேசிக்கா ஒர்க் ஆகும். பிளஸ் சிம்பிள் கொடுத்தனால இப்போ 3 இருக்காது. ஸோ இதே இடத்துல நான் என்ன பண்றேன்னா மல்டிப்ளை சிம்பிள் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா 1 into 2 மல்டிப்ளை பண்ணும். 1 into 2 மல்டிப்ளை பண்ணி சியில் வச்சுக்கணும், சியை பிரிண்ட் பண்ணும். 1 into 2 என்னது 2. அப்போ நம்மளோட அவுட்புட் வந்து 2ன்னு மாறும். சேம் நீங்க மைனஸ் சிம்பிள் கொடுக்கலாம், டிவைட் சிம்பிள் கொடுக்கலாம், இந்த மாதிரி எந்த ஆப்ரேஷன் வேணாலும் சிம்பிளா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்குரிய சி ப்ரோக்ராம் இவ்வளவுதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்படிதான் ஒரு பேசிக் சி ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ ஒரே வீடியோவில் போட்டு எல்லாத்தையும் டம்ப் பண்ணணும்னா நம்மளுக்கு புரியாது. இப்போதைக்கு ரொம்ப 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 பேஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்கமிங் டுட்டோரியல்ஸ்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் மெல்லமாக போகும். ஸோ அப்போ தான் புரியும். ஓரளவுக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் பேசிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியல் நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் டுட்டோரியல்ஸ் பார்க்கணுன்னா மெயினாக என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.